கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம மீண்டும் சகோதரிகளா இந்த நாள்ல தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இன்னைக்கு கூட நம்ம இருக்கக்கூடிய கிளாஸ்க்காக கூட நம்ம ஜிபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே இயேசப்பா, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துலையும் கூட சகோதரிகளாய் நாங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு தாருங்க. எங்களுடைய ஆத்மாவும் சரீரமும் உற்சாகப்படும் விதமாக தேவ ஆவியானவர் எங்களுடன் பேச வேண்டுமா கெஞ்சுகிறோம். நாங்களும் கூட ஒரு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தோட சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகோதரிகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சகோதரிகள் கலந்து கொள்வதற்கு கிருபை காட்டுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளமோ எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு தெளிவாய் நாங்கள் சத்தியங்களை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். பாடல் பாடிட்டு நமக்குள்ள போகலாம். சந்தோஷ் அவங்க பாடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 242 242 ஈசுவின் ஜனம் நாம், பரிசுத்த ஜாதி நாம், பயமினி நமக்கென்ன, பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், பாவியின் பயமெல்லாம் நீக்கிடுவார், பாவியின் பயமெல்லாம் நீக்கிடுவான், பாவச்சங்கிலிகளை தகர்த்திடுவான், பாவியை தம் மண்டை அணைத்திடுவான், பாவியை தம் மண்டை அணைத்திடுவான். இயேசுவின் ஜனம் நாம், பரிசுத்த ஜாதி நாம், பயமினி நமக்கென்ன, பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், துணையவரின் துயர் வந்திடினும், துணையவரின் துயர் வந்திடினும், துடைப்பார் கண்ணீர் சுகமளிப்பார், தூய சௌபாக்கியம் கொடுத்திடுவார், தூய சௌபாக்கியம் கொடுத்திடுவார். இயேசுவின் ஜனம் நாம், பரிசுத்த ஜாதி நாம், பயமினி நமக்கென்ன, பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், சுற்றிலும் சாத்துரு சூழ்ந்திடினும், சுற்றிலும் சாத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் நம்மை விரட்டிடினும், கண்மணி போலவர் காத்திடுவார், கண்மணி போலவர் காத்திடுவார். இயேசுவின் ஜனம் நாம், பரிசுத்த ஜாதி நாம், பயமினி நமக்கென்ன, பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், துன்பங்கள் பலவாய் நெருக்கிடினும், துன்பங்கள் பலவாய் நெருக்கிடினும், தொல்லைகள் நம்மை அணுகிடினும், நல்லவர் அவர் நம்மை தேற்றிடுவார், நல்லவர் அவர் நம்மை தேற்றிடுவார். இயேசுவின் ஜனம் நாம், பரிசுத்த ஜாதி நாம், பயமினி நமக்கென்ன, பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், குறைவுகள் யாவையும் தீர்த்திடுவார், குறைவுகள் யாவையும் தீர்த்திடுவார், கலங்கம் இல்லாமல் நிறுத்திடுவார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். இயேசுவின் ஜனம் நாம், பரிசுத்த ஜாதி நாம், பயமினி நமக்கென்ன, பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார், பரிசுத்தர் அவர் நம்மை நடத்திடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்ஸ் சந்தோஷ்.
செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். இன்னைக்கு கூட நமக்கு ஸ்டெல்லா அவங்க நமக்காக கடவுளுடைய செய்தியை தராங்க. ஸோ நம்மளும் கூட கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல புதிய வருடத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம கூட இந்த வருடத்திலே முதல் செய்தியாக கர்த்தர் கொடுக்கும்படியாய் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாருமே நம்ம தலைப்புல பார்த்திருக்கிறபடி காட்ஸ் பிரசன்ஸ் இன் உமன்ஸ் லைஃப், தேவனுடைய பிரசன்னம் வந்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம வேதத்துல இருந்து சில காரியங்களை பார்க்கலாம். புதிய வருடத்தை தொடங்கி இருக்கிறோம். அநேக நம்ம அதாவது ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், தீர்மானங்கள் எடுத்திருப்போம். இந்த வருடத்துல இருந்து நான் இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த மாதிரி பைபிள் படிக்க வேண்டும், இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை ஜெபிச்சு தீர்மானமா எடுத்திருப்போம். சில நேரங்களில் அந்த தீர்மானங்கள் 1 மாதம் போகும், 2 மாதம் கூட போகலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிஸியான உலகத்துல அந்த தீர்மானங்கள்லாம் மாறி போயிடும். அப்படிப்பட்ட நிலையில தேவனுடைய பிரசனம் வந்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத, இந்த தேவனுடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்தா நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம தேவனுக்காக செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிரசன்னம் அவசியம் அப்படின்றத நான் வேதத்துல இருந்து சில பெண்கள் வாழ்க்கையிலிருந்தும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமா இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில வந்து தேவனுடைய பிரசனம் மிக மிக அவசியமா இருக்கிறது. விசுவாசிகளாக அவங்க குறிப்பா குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் நாம் படித்து கொண்டு இருக்கிற பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிரசன்னம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம வாழ்கிற இந்த ஒவ்வொரு நிலையிலும் தேவன் நம்ம பக்கத்துல அமர்ந்து இருந்து நம்மளை வழி நடத்துறது, பாதுகாக்கிறது. சில நேரம் நம்ம துன்பமா இருக்கும்போது ஆறுதல் தருறது என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்ம வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மளை வந்து வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுடைய பிரசன்னம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அந்த குழந்தை வளர்கிறது. 5 வருடம் வரை அந்த குழந்தையை அவருடைய அம்மா மிகவும் கண்ணும் கருத்துமாய் அதுக்கு ஒவ்வொரு நிலைமையிலும் ஒரு ஒரு காரியங்களை சொல்லி கொடுக்கிறார்கள். அப்ப அம்மாவுடைய பிரசன்னம் குழந்தைக்கு அவசியமா இருக்கிறது. பிள்ளைகள் வளரும் போது பெற்றோர்களுடைய பிரசன்னம் மிக மிக அவசியமா இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே பெற்றோரை முடித்து அடுத்து என்ன பண்ணுகிறார்கள் என்றால், திருமணம் என்று போகும்போது ஒரு பெண்ணானவள் தன் கணவரை நம்பி போகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக அந்த பிரசனத்துக்கு ஈக்குவலா நம்ம தேவனுடைய பிரசனத்தை நம்ம சொல்ல முடியாது. இந்த பிரசனம் வந்து அம்மாவுடைய பிரசனம் சில நாட்கள் கிடைக்கும், சில நாள் கிடைக்காமல் போகலாம். உலகத்தை விட்டு போகும்போது அந்த பிரசனம் நமக்கு இல்லாமலேயே போய்விடலாம். அதே போல கணவருடைய பிரசன்னம் சில நாள் இருக்கலாம், சில நாள் இல்லாமலும் கூட இருக்கலாம். கணவருக்கு பின்பு பிள்ளைகளுடைய பிரசனம் கூட இருக்கலாம். இப்படித்தான் மாறி மாறி நமக்கு இந்த உலகத்திலே சில பிரசனங்கள் நமக்கு, அதாவது அவர்களுடைய தேவைகள், அவர்கள் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியங்கள் இப்படி இருக்கலாம். ஆனால் 24x7 இந்த நிலைமையிலையும் எப்பொழுதும் நம்மோடு கூட நம்மளுடைய கலந்து இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வெகுமதி என்ன என்றால் தேவனுடைய பிரசன்னம். குறிப்பா அதை எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, காற்று காற்று இல்லை என்றால் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜீவிக்க. ஒருவேளை காற்று இல்லை என்று எடுத்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுமே இருக்க முடியாது இந்த உலகம். அது போல நம்மளுடைய சுவாசமாய் நம்மளுடைய ரத்தமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிற அந்த பிரசன்னம், விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் எப்பொழுது அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கணத்திலிருந்து தேவனுடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கு. வேணா ரட்சிக்கப்பட்ட நிலையிலே நம்ம தேவனுடைய பிரசனத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம், பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கேட்டிருப்போம், ஆண்டவரோடு நடந்திருப்போம், நல்ல பைபிள் படித்திருப்போம்,
நல்ல பாட்டு பாடி இருப்போம், ஊழியங்களிலே ஈடுபட வேண்டும் என்று ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுடைய பிரசன்னத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் நடந்த நாட்கள் இருக்கலாம். போக 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 நம்ம என்ன பண்றோம், சில தப்பிதங்களை செய்யும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம விட்டு போகிறதையும் நம்ம நல்லாவே உணர்ந்திருக்கோம். அப்ப பெண்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய பிரசன்னம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நம் பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த பிரசனத்தை நம்மோடு இருக்கிறதையும் நம்ம பாதுகாக்கிறதையும் நம்ம வழி நடத்துறதையும், நம்ம துன்பம் வரும்போது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாகவும், நாம் போய் கசந்து அழுகும் போது நம்மளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு காரியமாய் தேவனுடைய அன்பு நம்மள ஒவ்வொரு நாளும் வழி நடத்த கூடியதாய் இருக்கிறது. இப்படியாக நம் கண்ணீர் வரும்போதும் அவர் நம்மளை துடைக்கிறார். பயம், கவலை, கண்ணீர், அந்த நேரங்களிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் நமக்கு மிக மிக ஆறுதலா இருக்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்திருப்போம். சில நேரங்கள் நமக்கு தாங்க முடியாத துன்பத்திலே கத்தரிடத்திலே போய் சொல்லி அழுகும் போது அவருடைய பிரசன்னம் நம்மள வசனத்தை கொண்டு பலப்படுத்துறதையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அறிந்திருப்போம். இந்த பிரசனம் நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய பிரசனத்தை உணர்வோம். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் போதும் நாம் இந்த பிரசனத்தை அறிந்திருப்போம். அதே நேரத்திலே கர்த்தருடைய சித்தத்திலே சில காரியங்களிலே நாம் கீழ்ப்படியும் போதும் கூட அவருடைய பிரசனத்தை நம்ம அதிகமா நம்ம தேவனோடு நெருக்கமா இருக்கிறதையும் நம்ம உணர முடியும். இந்த தேவனுடைய பிரசனம் வாழ்க்கைக்கு அமைதியை கொடுக்கிறது, வலிமை கொடுக்கிறது, சில நேரங்கள்ல தைரியத்தை கூட நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தேவன் காண்கிற தேவன், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன். அப்ப இந்த உலகத்துல நாம நன்றா வாழ வேணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் ஒவ்வொருவற்றையும் நேர்த்தியாய் படைத்து எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டு அவர் என்ன கூட இன்றையும் கூட நம்மை பாதுகாப்பதற்காகவும் வழி நடத்துவதற்காகவும் அவர் எப்பயுமே ரெடியா இருக்கிறார். சில நேரங்கள்ல தேவ பிரசனத்தை நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், உதாசீனப்படுத்துறோம், இழந்துடுறோம். பாவம் செய்து என்ன பண்றோம், தேவன் பேசுற சத்தத்தை நம்மால கேட்க முடியாத நிலைமையில நாம் தள்ளப்பட்டவராய் இருக்கிறோம். யாத்திரா 32:14-15 நம்ம வாசிக்கும் போது, நான் ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான வசனம் யாத்ராவும் 32:14-15. இங்கு மோசையை பார்க்கும்போது இங்கு மோசையுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சில காரியங்கள். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இந்த நிகழ்ச்சி என்னன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போகும்போது என்ன ஆயுது, கர்த்தர் நீங்க போங்க, உங்களுக்கு துணையா ஒரு தூதனை நான் அனுப்புறேன், உங்களுக்கு முன்னாக போய் அவங்களுக்குரிய எதிரிகளான கானானியர், எபூசியர், நீங்க 32ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா பல எதிரிகள் இருப்பாங்க, அவங்களை எல்லாத்தையும் நானு துரத்தி போறேன். ஆனா கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆனா நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன்னா நீங்க யாரு, வணங்கா கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். நீங்க என்ன பண்றீங்க, என்னை காட்டிலும் நீங்க அங்க உள்ள அந்த தெய்வத்தை என்ன பண்றீங்க, நீங்க வணங்காருங்க, அதனால நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, நான் எல்லாமே உங்களுக்கு செய்கிறேன், எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பாலும் தேனும் கொடுக்குறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், ஆனா நான் வரமாட்டேன். இன்னைக்கும் கூட நம்ம என்ன பண்றோம், கர்த்தர் இடத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு கார் வேணும், என்னுடைய காரியங்கள், என்னுடைய உலகப்பிரமான எல்லா கவலைகள் எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை வேணும், ஆனா நீங்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், அந்த உலக வாழ்க்கையில உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும், ஆனா நீங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவரை நம்ம என்ன பண்றோம், அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சத்தத்தையும் நம்ம கேட்க மறுக்கிறோம். ஆனா ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு. இங்க இந்த மக்களுடைய காரியங்களை பார்த்துட்டு ஆண்டவர் ரொம்ப விசனப்பட்டுட்டு என்ன சொல்லுவோம், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நீங்க, அதனால நான் வரமாட்டேன், ஆனாலும் கூட நான் உங்களுக்கு துணையா ஒரு தூதனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்க பிரசனம் வந்தா வரட்டும், நாங்க போறோம், இல்லைன்னா என்ன பண்ண வேண்டாம், நாங்க போக மாட்டோம். மோசே தேவனுடைய பிரசன்னத்தை வேண்டும் என்று அவர் என்ன பண்றாரு, விரும்பி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு இம்பார்ட்டன்றத அவர் உணர்ந்திருந்தாரு. ஏன்னா அவர் மேகமா இருந்தார், அவர் வெயில் நேரத்துல மேகமா இருந்தாரு, இரவு வேளையிலே குளிர் நிலைமையில அக்னியா இருந்தார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார்.
நம்முடைய தேவனுடைய பிரசன்னம் விசுவாசிகளாகி நாம் இருக்கிறவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்ம வேதாமத்துல பல பெண்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி தேவ பிரசன்னத்துல இருந்து அவர்கள் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்ற சில சகோதரிகளுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்காட்டா காமிக்கிறேன். முதலாவதாக ரூத்துடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கும்போது, இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஒரு பெரிய நமக்கு ஒரு பாடம். நம்ம ரூத்து குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையில அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த ரூத்துடைய நிலைமைய நான் ஜென்ரலா சொல்றேன், உங்களுக்கு திருப்பி ரூத்தை குறித்து எல்லாம் சொல்லணும் இல்ல. ரூத்துடைய நிலைமையை பார்த்தோம்னா ஒரு கணவனை இழந்த விதவை. முதலாவது அவ யார் அப்படின்னா ஒரு அந்நிய தேசத்தால், மோவாப்பியர். இந்த மோவாப்பியர்கள் யார் என்று எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவர்கள் யாரு அப்படின்னா லோத்துடைய மகள் வழியில் வந்த இவர்கள். அப்ப அந்த மோவாபியூர் தேசத்து பெண், கணவனை இழந்த விதவை, அந்நிய தேசத்தால், ஏழ்மை, எதிர்காலத்தை குறித்துதான அச்சம். இப்படிப்பட்ட இந்த ரூத்து ஆனால் அவர் என்ன பண்ணா, எல்லாவற்றையும் நிலைமையில நகோமி சொல்றா, நீ உன்னுடைய தேசத்திலே உன்னுடைய இனத்தாரோட போய் நீ சந்தோஷமா இரு. ஏன்னா நகோமியும் விதவை, 2 மருமகளும் விதவையா இருக்கிறாங்க. இந்த நிலைமையில நான் என்னுடைய தேசத்துக்கு நான் போறேன், என் பெத்லகேமுக்கு நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ஒரு பெண் என்ன பண்ணிட்டா, அழுதுட்டு போயிட்டா. ஆனா அந்த ரூத் என்ன பண்ணா, இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை தன்னுடைய மாமியார் மூலம் நன்கு அறிந்திருந்தாள். அவள் சொன்ன ஒரே ஒரு காரியம், ரூத் தேவனை விடவில்லை. அதை 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க நம்ம வாசிச்சோம்னா, ரூத் 1:11 வசனம் ரொம்ப அருமையா தன்னுடைய மாமியார்ட்ட சொல்லுவாங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த தேவனை அவர் பிடித்து கொண்டார், என்னுடைய தேவன். நம்ம என்னைக்காவது இப்படி தேவன், நம்முடைய தேவனை, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தகப்பன் கேட்போம். எதுக்காக? நம்முடைய தேவைக்கு நம்ம வேணா சொல்லலாம், ஏசப்பா நீங்க என்னுடைய தகப்பன் அல்லவோ அப்படின்னு. ஆனா இவள் என்ன பண்றா, இந்த விதவையான நிலைமையிலும், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலும், போஜனத்துக்கு வழி இல்லாத நிலைமையிலும் அவள் என்ன பண்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத்து நம்பிக்கையா விசுவாசத்தோடு அவள் என்னன்னா பிடித்து கொண்டா. தேவனுடைய பிரசனத்தை புடிச்சு கொண்ட அந்த சூழ்நிலையில தேவன் அவளை வழி நடத்தினாரு, போவாசை சந்திக்க செய்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பல கஷ்டங்கள் வந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய கஷ்டங்கள் இருக்கும். சில நேரங்களில் பண கஷ்டங்கள் இருக்கலாம், சில நேரங்களில் தன்னுடைய கணவனோடு பிரச்சனையாக இருக்கலாம், சில நேரங்களில் தன்னுடைய கணவர் நேசிக்காம இருக்கலாம், சில நேரங்களிலே தன்னை பெற்றவர்கள் நம்மை வெறுக்கலாம் விசுவாசத்து நிமித்தமாக. ஆனால் நாம் தேவனை பிடித்து கொண்டால் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு ஆறுதல் அளிக்கும். இந்த ரூத்துடைய வாழ்க்கையில ரூத்தை போல கஷ்டத்துல இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் கூட ரூத் என்ன பண்றா, தேவனை பிடிக்கல. அப்ப தேவனுடைய பிரசனம் எவ்வளவு ஒரு மகிமையானது. அவள் உணர்ந்திருந்தாள், என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்னை போஷிக்க வல்லவர். இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு, காக்கை குஞ்சுகளுக்கு போஷித்த தேவன் என்னையும் போஷிப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய சமூகத்தை அவள் விரும்பி சென்றதன் பலன் அவள் என்ன பண்ணார், ரூத்து கடைசியாக தாவீதின் வம்சத்திலும் இயேசுவின் வம்சத்திலும் இடம்பெற்றார். விசுவாசிகளாய் என இருக்கிற நாம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம அறிந்திருக்கணும். தேவனுடைய பிரசன்னம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம வழி விலகி போகக்கூடாது. ரூத் நல்ல ஒரு பாடம். அவளுடைய பல கஷ்டங்களின் மத்தியிலும் அவன் என்னுடைய தேவன், அவரை என்னுடைய தேவன் என்று விசுவாசித்து நம்பிக்கையில அவள் என்ன ஆனாள் அப்படின்னா, அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா இந்த புதிய வருடத்துல நீங்க தேவனை விடாதீங்க, தேவனை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை எனக்கு வேண்டும், நீர் என்னுடைய தேவன் கர்த்தாவே, நான் என்னை உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலம் மீட்டு கொண்டு இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை எனக்கு அவசியம். மோசேயப்போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. இப்ப தாவீது கூட ஜெபிக்கிறத நம்ம, ஆண்டவரே உம்முடைய ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க. எடுத்தா முடியாது, நம்ம இந்த உலகத்துல வாழ
முடியாது. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. கஷ்டம் கண்ணீர் நேரத்துல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம விடக்கூடாது. ரூத்தை போல, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், எனக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம உரிமையோடு தேவனோடு கேட்கும் போது கர்த்தர் அவருடைய பிரசன்னத்துல நம்மள பலத்தையும் வல்லமையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக எஸ்தருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த எஸ்தர் தேவனுடைய பிரசன்னத்தின் மூலமாக அவள் என்ன பண்ணாள்? அவருடைய தைரியத்திலும் அவருடைய நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்தருடைய நிலைமை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு அனாதை பெண், அப்பா அம்மா இல்ல, தன்னுடைய சித்தப்பா மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. அரண்மனையில ராணியா அவள் ஒரு நிலைமையில அமர்த்தப்பட்டாலும் அவர் உயிருக்கே ஒரு அபாயமான ஒரு நிலை. எஸ்தருடைய பார்க்கும்போது அதுல நம்ம வாசிச்சோம்னா, எத்தியோப்பியாவிலிருந்து அவளை 120 தேசங்களுக்கு ஒரு ராணியாய் அவளை கர்த்தர் ஒரு உயர் பதவியில வைத்தார். ஒரு பெரிய பதவி, பயம் இருக்குது. ஆனால் அந்த நிலைமையில் நம்ம அமைதியா இருந்தோம்னா என்ன ஆச்சு? தன்னுடைய ஜனம் அழிக்கப்பட்டு போயிரும். ஆனா நம்ம அமைதியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? அவ தேவனுடைய பிரசன்னத்துல போய் இந்த சூழ்நிலையில, அதாவது சில நிலையில நம்ம தீர்வே காண கூட முடியாத ஒரு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், அதற்கு வழியே இல்லை என்று நாம் நினைத்தாலும் கூட, செங்கடலை பிளந்த தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார்ன்றத எஸ்தர் அறிந்திருந்து என்ன பண்ணார்? உபாசம் இருந்து ஜெபித்தார். சில சூழ்நிலைகள்ல, சில நேரங்களில நமக்கு வழியே இல்லாம இருக்கலாம். தூரத்துல பார்க்கும்போது எதிர்காலம் இருண்டு கூட நமக்கு இருக்கலாம். ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையிலும் கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். அந்த தைரியம், இந்த பயமான சூழ்நிலையில அவ என்ன பண்ணா? உபாசம் இருந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்தர் புத்தகத்துல பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, எஸ்தர் 4:16 எஸ்தர் 4:16 யாராவது எடுத்தா கூட வாசிங்க. 4:16 நம்ம பார்க்கும்போது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தை பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆனால் விசுவாசத்தோடு என்ன பண்ணா? தைரியத்தோடு, பயம் இருந்தாலும் கூட தேவனுடைய பிரசன்னத்துல அமர்ந்து அவள் அழுது ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள், பல சோர்வுகள் வந்தாலும் கூட நம்மள என்ன பண்ணலாம்? ஆண்டவரிடத்துல தேவனுடைய பிரசன்னத்துல அமர்ந்து நம்முடைய கண்ணீர் எல்லாம் ஊட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் பார்த்துக்கணும். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன பண்ண? பிலிப்பியர் சொல்லும்படி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மள மேலிடும். அப்ப இன்றைய நாட்கள்ல நமக்கு வர்ற கஷ்டங்கள், நமக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாவற்றில இருந்து நாம் யாரை தேடுகிறோம்? தேவனுடைய பிரசன்னத்தை தேடுறோமா? இல்ல அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்றோம்? சொல்யூஷன் நம்மளேவே கண்டுபிடிக்கிறோமா? இல்ல மனிதர்களிடத்துல போய், ஆண்டவரே மனிதர்களிடத்துல போய் நம்ம காலை விழுந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல அவள் யாரிடத்திலும் போகல. அவள் என்ன பண்றா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறத பாக்குறோம். தேவனுடைய பிரசன்னத்துல அவள் அமர்ந்து, இன்னைக்கு நாம எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம்? ஒரு மாதத்துல நமக்கு சில பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும்போதும் கூட நாம எவ்வளவு பேரு தேவனுடைய பிரசன்னத்துல நாம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். கடைசியாக இந்த எஸ்தர் புத்தகத்துல நம்ம வாசித்தோம்னா ரொம்ப அருமையாய் ஒரு காரியம் கடைசி இதுல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சூசான் அரண்மனை என்ன ஆச்சு அப்படின்னா, அது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இது யார் மூலமாக? ஒரே ஒரு பெண்
எஸ்தர் என்ற ஒரு எஸ்தர் ராஜாத்தியின் உபவாச ஜெபம் ஒரு தேசத்தையே களிப்புக்குள்ள மாட்டியது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு பல பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு பல கஷ்டங்கள் வரும்போது, நம்ம யாருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்க விரும்புகிறோம்? நம்முடைய மற்றவர்களிடத்துல உதவியை தேடி போகிறோமா, அல்ல தேவனிடத்திலே உபவாசம் இருந்து ஜெபித்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி அழும்போது கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த மாதிரி எஸ்தருடைய வாழ்க்கையில பயத்தின் மத்தியிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நாடி அவள் ஒரு நகரத்தையே களிப்புக்குள்ளாக கொண்டு வந்தாள். அதே போல மூன்றாவதாக மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மரியாளுடைய கீழ்ப்படிதல், அவருடைய கீழ்ப்படிதல் பரிசுத்தமும் உள்ள ஒரு வாழ்க்கை. மரியாவுடைய நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண், ஒரு புரியாத அழைப்பு, அவங்களுக்கே புரியல இது என்ன, எப்படி ஆகும், எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரியாத குழப்பமான ஒரு சூழ்நிலை. சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அதுல அவமானம் வேற ஏற்படும் சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனாலும் கூட மரியா கேள்வி கேட்டா கூட அவங்க என்ன பண்ணாங்க, அதை எதிர்க்கவில்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, முழுவதும் கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொன்னாங்க, இதோ கர்த்தருக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றத உம்முடைய வார்த்தைப்படியே ஆக கடவுது அப்படின்றத அவங்க சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில நேரங்களிலே தேவன் நம்மள சில காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லும் போது நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவருடைய சித்தத்திலே அது நம்முடைய வாழ்க்கை மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. இரட்சகர் இயேசுவை சுமக்கும் ஒரு பெரும் பாக்கியத்தை மரியாள் பெற்றாங்க. உலக வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு பெண்ணாய் மரியா திகழ்ந்தாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவருடைய பிரசனம் நம்மளுடைய வாழ்க்கைய மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் சில காரியங்களை தேவனுடைய சித்தத்திலே நம்மளை அழைக்கும் போது நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்ப இந்த ரூத்துடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவள் துன்பத்துல தேவனை பிடித்து கொண்டாள். துன்பத்துல நீர் என்னுடைய தேவன் என்பதை அவ பிடித்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்துல அவ துன்பம் வரும்போது அவள் தேவனை பிடித்து கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்தருடைய வாழ்க்கையை பார்த்தபோது அவருடைய பயத்திலே அவள் தேவனை பிடித்து கொண்டார். தைரியமாக நிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மரியாளுடைய வாழ்க்கையில புரியாத நிலையிலும் கீழ்ப்படிதலில் தேவனுடைய சித்தத்தை அவள் நிறைவேற்றுவதையும் தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்களுடைய வாழ்க்கை மகிமைப்படுவதையும் நம்ம பார்க்க முடிந்தது. மூவருடைய வாழ்க்கையிலே பார்த்தா ஒரே ஒன்று பொதுவானதாக இருக்கிறது. என்ன அப்படின்னா அவங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தாங்க, தேவனை உணர்ந்தாங்க, தேவனை அனுபவித்தார்கள். என் தேவன் அப்படின்றத ஒரு உரிமை பாராட்டுறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு பெண் அழும்போது தேவன் அருகில் இருக்கிறத நம்ம உணர முடிகிறது. அதே நேரத்துல ஒரு பெண் ஜெபிக்கும் போது தேவன் கேட்கிறார். நம்முடைய தேவன் என்ன பண்றார், கேட்கிறார். அதே நேரத்தில் ஒரு பெண் விசுவாசிக்கும் போது தேவன் அவர் செயலில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்மிடத்துல சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நியாயாதிபதியில நீங்க வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை, நம்மளோடையும் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கரம் பிடிக்கிறேன், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், இப்படி அநேக காரியங்களை வேதத்துல இருந்தாலும் கூட நாம இந்த பிரசனத்துல வாழ்றதுல என்ன பண்றதுல நம்ம விருப்பப்படுறது இல்ல. இன்னைக்கு அநேக நேரம் தேவனோடு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறது இல்ல. கர்த்தருடைய வசனத்தை படிச்சாதான் நம்ம தேவனுடைய பிரசனத்தையே உணர முடியும். அதிக நேரம் ஜெபிக்கிறது இல்ல. என்னன்னு கேட்டோம்னா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம். காலையில இருந்து அநேக காரியங்களை நம்ம என்ன பண்றோம், தங்களுடைய குடும்ப காரியங்களுக்காக காலையில இருந்து அநேக பிரயாசங்கள் பட்டு நம்ம போறோம். ஆனா தேவனுடைய பிரசன்னம் இல்லாம நம்ம இதெல்லாம் செய்தால் என்ன ஆகும், நம்ம தேவனுடைய சித்தத்துல நம்ம பயன்பட முடியாது. இன்னும் கூட அநேக தேவ மனிதர்கள் தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்ந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஏனுக்கு சொல்லலாம். தேவனோடு நடந்தார் அப்படின்றத நம்ம ஆதிகாமத்துல பார்க்க முடியும். தேவனோடு தினமும் நடக்கும் போது அவருடைய வாழ்க்கை சாதாரணமா இல்ல, அவருடைய வாழ்க்கை விசேஷமா மாறிடுச்சு. என்னாச்சு, மரணமே காணாம அவர் எடுத்துக்கொள்ளப்படுறத பார்க்கணும். ஒரு நாள் 2 நாள் அவர் தேவனோடு நடக்கல, 300 வருடம் கர்த்தரோடு நடந்திருக்கிறார். இப்ப நம்முடைய ஆயுசு நாள்ல கர்த்தர் இப்ப பல வருஷங்கள் போயிருச்சு.
இன்னும் எவ்வளவு நாட்களோ எவ்வளவு வருஷங்களோ தெரியாது, நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம நடக்கிறோமா, அதுக்கு நடக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுகிறோமா, அல்லது நடக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுறோமா? முதலாவதாக 2026 வருஷத்துக்குள்ள நம்ம அடி வைத்து வைத்திருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிரசனத்துல எவ்வளவு நேரம் நடக்கிறோம்? சும்மா ஞாயிற்றுக்கிழமை வெறும் பைபிளை மட்டும் போய் அங்கு தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தால் மட்டும் நம்ம நினைக்கிறோமா? இல்ல நம்முடைய வீட்டுல ஆண்டவரே இந்த வீட்லயும் என்னுடைய பிரசனை வேணும், என்னுடைய குடும்பத்திலே வேணும். குறிப்பா பெண்களாய் இருக்கிற நாம் தேவனுடைய பிரசனத்தை கேட்டு ஆண்டவரிடத்துல வாங்கணும். ஏன்னா வீடு கட்டுகிற ஒரு பணியிலே கர்த்தர் நம்ம ஸ்ரீகளாய் நம்மளை இணைத்திருக்கிறார். புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறார். கண்டிப்பா தேவனுடைய பிரசனம் வேணும். தேவனும் புத்தியுள்ள ஸ்ரீயுமாய் கர்த்தர் நமக்கு கொண்டு கொடுத்த கணவரோடு சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்துல இந்த குடும்பம் நடத்தப்படும். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுல வேணும்னா பாவம் இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. விக்கிரகங்கள்லாம் நான் சிலைய சொல்லல, தேவனை நீக்கி விட்டு நம்முடைய வீட்டிலே பிரதானமா இருக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அது ஒருவேளை டிவியா இருக்கலாம், ஒருவேளை அது மொபைல் போனா இருக்கலாம், அல்ல மற்ற காரியங்களாக இருக்கலாம். மற்ற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். முதலாவது காலையிலிருந்து தேவனுடைய பிரசன்னத்தை பெண்களாய் இருக்கிற நாம் வேதம் வாசித்தாண்டவர் இந்த நாளிலே என்னுடைய வீட்டிலே உம்முடைய பிரசன்னம் இருக்கணும். என் பிள்ளைகள் பாவம் இல்லாமல் வாழ்க்கை வாழணும். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள், அங்கு போகும்போது பாவத்துல அகப்படக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சு நம்ம பிள்ளைங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அனுப்புறோமா? நம்முடைய வீட்டுல தேவன பிரசன்னம் இருக்கிறதா? நம்ம நினைக்கலாம் இந்த பொல்லாத உலகத்துல எப்படி நம்ம இருக்க முடியும், இது சாத்தியமா அப்படின்னா, நோவாவுடைய காலத்துல பார்க்கும்போது ஒரே ஒருவர் தான் நீதிமான். கெட்ட தலைமுறைகள் இருந்த இந்த காலத்திலும் கூட, தவறாக எல்லாரும் நடந்த காலத்துல கூட தேவனின் கட்டளைக்கு அவர் என்ன பண்றா, முழுமையா கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. சுற்றியுள்ளகள் எப்படி இருக்கலாம், ஆனா தேவ பிரசன்னத்துல நம்ம வாழணும். ஏன்னா நம்ம அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அதுக்காக விளைக்கிறையும் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாளைக்கு நம்ம கணக்கு போய் ஒப்புவிக்கணும். நம்ம நினைக்கலாம் நம்ம அக்கினிக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, இல்ல, தேவனுடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க செலவு பண்ணணும். கர்த்தர் கேட்பார், கணக்கு கேட்பார். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் ஆயிருக்கிறது, என்னுடைய பிரசனத்துல நீ எத்தனை நாள் செலவழித்தால்? கர்த்தர் நமக்கு எச்சரிப்பின் ஒரு செய்தியா நமக்கு இருக்கிறத நம்ம உணரணும். அப்ப மோசே கூட என்ன சொல்றார், தேவ பிரசன்னம் இல்லாதது எனக்கு வெற்றி கிடையாது. அது என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருந்தாலும் என்னை கூட்டு போங்க, இல்லைன்னா வேண்டாம். நாம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டுல வேண்டும் ஏசப்பா. என்னுடைய வீட்டுல பாவங்கள் இருக்கக்கூடாது, என்னுடைய வீட்டுல கீழ்ப்படிதல் இருக்கணும், என்னுடைய வீட்டுல அவிசுவாசம் இருக்கக்கூடாது, அவிசுவாச வார்த்தைகள் விடக்கூடாது. இதை நம்ம கேட்கிறோமா? நம்முடைய வீட்டுல தேவனுடைய பிரசன்னம் நிலைத்து இருக்கிறதா? வேதத்தை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, நேசிக்கிறோமா, வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துகிறோமா? தேவ பிரசன்னத்தில் இரு தேவ பிரசன்னம் வீட்டுல இருக்கிறதுக்கு சில தடைகள் கூட இருக்குது. பாவம் ஒரு பெரிய தடையா இருக்கிறது. சில வீட்டுல டிவி ஓடும், சீரியல் ஓடும், ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. தேவனுடைய பிரச்சனை இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அது வேணா மேலோட்டமாக போயிட்டு வந்துக்கலாம், ஆசீர்வாதத்தை வேணா பெற்றுக்கொள்ளலாம். ஆனா தேவனுடைய பிரசனத்துல நம்ம இருக்க முடியாது. கீழ்ப்படிதல் இருக்காது, விசுவாசம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துறாரா? காலையில எழுந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்மிடத்துல இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுகிறாரா? தேவனுடைய பிரசனம் மிக மிக அவசியமா இருக்கிறது. ரோமர் 8:9 நீங்க வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு. தேவனுடைய பிரசனம் உங்களிடத்துல இருக்கிறதா? கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதா? பரிசுத்த ஆவியான உங்களுக்கு தப்பு செய்யும் போது கண்டித்து உணர்த்தி அந்த சத்தத்தை கேட்டு நீங்க திருந்தினீங்கன்னா கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவள் அல்ல. ரோமர் 8:9 நீங்க வாசித்து பாருங்க. இன்னும் அநேக காரியங்களே அதுல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம உணர முடியும். நம்முடையத்திலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அந்த சத்தம் கேட்கிறதா? சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவனுடைய ஆவி இல்லைன்னா நீங்க இன்னும் பின்னோக்கிதான் இருக்கிறீங்க. 1 யோவான் 5:18 பார்க்கும்போது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஜீவன் இல்லை. நம்ம லிட்டரலா ஒரு உயிர் இருந்தும் ஒரு பிணம் போலதான் நம்முடைய வாழ்க்கை
போய்கிட்டு இருக்கோம். அதனால இன்றைக்கு நாம தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா? நீதிமொழிகள்ல இப்படி இருக்கும். கர்த்தரின் ஐஸ்வர்யமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே கூட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்துல தேவனுடைய பிரசன்னம் நிலைத்து இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த தேவ பிரசனம் இந்த உலக வாழ்க்கையில உங்களை சாட்சியா வைக்கும். தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க மத்தவங்க இடத்த கண்டிப்பா அன்பை காட்டுவீங்க. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிற தேவன் அன்புள்ள தெய்வன். நீங்க மற்றவங்களை நேசிப்பீங்க. தேவனுடைய பிரசனம் உங்க கூட இருந்துச்சுன்னா நீங்க மத்தவங்களிடத்துல இரக்கம் காண்பிப்பீங்க. ஒரு ஏழைகளை பார்க்கும்போது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனம் வேணும். தேவனுடைய பிரசனம் உங்களோடு கூட இருந்துச்சுன்னா நீங்க உங்க வேலையில கரெக்டா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க வெளியில போய் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், ஒரு காலேஜ்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா சாட்சியா இருப்பீங்க. தானியேலுடைய சாட்சியதான். அவருக்குள் இருந்த தேவ பிரசன்னம் அவரை அந்நிய தேசத்திலும் கூட அவர் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வைத்தார். தேவனுடைய பிரசன்னம் உங்க கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோபம் கொள்ள முடியாது. கோபம் கொண்டாலும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த நிமிஷமே தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற தேவன் உங்களை உணர்த்துவான். தேவனுடைய பிரசனம் உங்க கூட இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாட்டோம்? லஞ்சம் வாங்க மாட்டோம். வேலையில லஞ்சம் வாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேவன் பரிசுத்த தெய்வம். தேவனுடைய பிரசனம் உங்க கூட இருந்துச்சுன்னா நீங்க மத்தவங்களை பத்தி குறை சொல்ல மாட்டீங்க. ஒரு விசுவாசியை குறித்து நீங்க குறை சொல்ல மாட்டீங்க. அந்த விசுவாசியின் குறையை குறித்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. உங்களிடத்துல தேவ பிரசன்னம் இருக்குதா? நம்ம தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி இருப்போம் தெரியுமா? சாட்சியா இருப்போம். நம்மளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவர்களிடத்திலே பரிசுத்த ஆவி இருக்கிறது, இவர்களிடத்திலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது அப்படின்றத உணர முடியும். டிஎல் மோடி ஒரு தடவை அவருடைய பிரசங்கத்துல பிரசங்கம் பண்ணி வெளியே வரும்போது சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் கதர்னாங்களாம். ஏன் என்று கேட்கும் போது இவரிடத்துல இந்த தேவ பிரசன்னம் எங்களை என்ன பண்ணிச்சு? கண்டிச்சு உணர்ச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப நம்ம இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா? நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? மற்றவர்களை குறித்து குறை கூறுகிறவர்களா இருந்தா கண்டிப்பா உங்க இடத்துல தேவனுடைய பிரசனம் இல்ல. யாரிடத்துல விசுவாசிகளிடத்திலே, சபையில உள்ள விசுவாசிகளிடத்திலே ஒரு குறைவுகளை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுடைய பலவீனத்திலே கர்த்தர் நம்மளை காமிச்சு கொடுக்கிறாருன்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இதுதான் தேவனுடைய பிரசனம். தேவனுடைய அன்பை காண்பிக்கும் தேவனுடைய பிரசனம். தேவனுடைய பிரசனம் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வைக்கும். இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த தேவ பிரசனம் இருக்குதா? விசுவாசிகளா நாம் சொல்லுகிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாட்கள் இருக்கிறோம்னு. நம்ம இடத்துல தேவ பிரசனம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலைமையில நம்ம வளருகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? பிள்ளைகளுக்கு தேவனுடைய அன்பை காட்டுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம தேவ பிரசனத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு இது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியமா இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு அநேக பேர் நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம். ஆனால் தேவன் இல்லாத நிலைமையிலே நம்ம விசுவாசிகள் என்ற பெயரை வெறும் ஞாயிறு கிறிஸ்தவர்களாய் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து தலைமுறைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தலைமுறைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் தேவனை காண்பிக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கணும். கர்த்தர் அதற்காக தான் உங்களை என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு திட்டத்தோடு தேவனுடைய சித்தத்திலே பயன்படும்படியாய், கீழ்ப்படியும்படியாய் நம்மள முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த 2026 வருஷத்திலே நாம் தேவனுடைய பிரசனத்திலே நாம் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். ஆண்டவரத்தை கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய வீட்டிலே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும். நீர் எங்களோடு கூட இரும், எங்களோடு தங்கும், எங்களோடு கூட பேசும், எங்களோடு உறவாடும். எங்க வீட்டிலே எப்பொழுதும் பாட்டும் தேவனுடைய சத்தமா இருக்கணும். இதுதான் தேவனுடைய ஒரு பிரசனம். எப்பொழுதும் பிள்ளைகளோடு பேசும்போது தேவனை குறித்து பேசணும். தேவனுடைய சித்தம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில? பிள்ளைகளிடத்துல சொல்லுகிறோமா? உங்கள் படிப்பை குறித்து கர்த்தரிடத்துல விசாரியுங்கள் என்று நம்ம சொல்றோமா? ரெபெக்காளை போல கேட்கிறோமா பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை? ஆண்டவரே, இது என்னவாய் முடியும்? என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்னவாய் முடியும் என்று நாம் தேவனிடத்திலே விசாரிக்கிறோமா? மோசே அவ்வளவு பெரிய ஒரு தலைவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும், உம்முடைய சமூகத்தில் தான் இளைப்பாறுதல் இருக்குன்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறத நம்ம
பார்க்க முடியாது. கடைசியாக நான் கடந்த வாரம் ஒரு புக்கை படிக்க கத்தர் உதவி செய்தார். காட்லி மதர்ஸ்னு ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே டிஎல் மூடியுடைய அம்மாவுடைய குறித்து நான் படித்தேன், பெட்சி மூடி. அப்ப அந்த சகோதரி பெட்சி வந்து மூடியுடைய அம்மா, எட்வின்ற சகோதரன் வந்து அவருடைய அப்பா. மூடிக்கு 4 வயது இருக்கும்போதே அவருடைய அப்பா இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 6வது பையனாய் மூடி வந்து இருந்தார். அவங்க அம்மா 7 குழந்தைகள் இருக்கும்போது, அவங்க 8வதாக குழந்தைக்கு கன்சீவா இருக்கும்போது அவருடைய அப்பா இறந்துட்டாரு. அந்த 8வது குழந்தைங்க 2 ட்வின்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 9 குழந்தைகள் கையிலே. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள், 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிகவும் கஷ்டமான ஒரு குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குடிக்கு அடிமையாகி மரித்து விட்ட ஒரு நிலைமை. இந்த பெட்சி சிஸ்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயா இருந்தாங்க. அந்த நாள் முதற்கொண்டு அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் வந்து சொன்னாங்க, இத்தனை குழந்தைக்கு நீ எப்படி சாப்பாடு போட போற? பேசாம 2 குழந்தையா என்ன பண்ணு, சொந்த பந்தத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஸ்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய 9 பிள்ளைகளையும் நான் தான் வளர்ப்பேன், கத்தர் எனக்கு போஷிப்பாருன்னு சொல்லி அந்த சகோதரியுடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? மை ட்ரஸ்ட் இன் காட், என்னுடைய நம்பிக்கை என் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கடைசி வர, அவங்க கிட்டத்தட்ட 91 வயது வரை அந்த சகோதரி வாழ்ந்தாங்க. கடைசி வரை அவங்களுடைய வாழ்க்கை மை ட்ரஸ்ட் இன் மை காட், என்னுடைய நம்பிக்கை என் தெய்வம் அப்படின்ற அந்த நிலைமையில, அந்த சிம்பிள் ஃபெய்த். அவங்க தேவனை விடல. தேவனை விடாத நிலைமையிலே 1 வருடம் இப்படி கடந்து போகிறது. 2வது வருடத்திலே ஒரு சபையில உள்ள ஒரு மூப்பர் மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவுகளை கத்தர் கொடுத்தார். அந்த நிலைமையில அந்த சகோதரி மிகவும் கஷ்டப்பட்ட நிலைமையிலே பகல் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற நேரங்களிலே அவங்க இடத்துல இருந்த ஒரே ஒரு புத்தகம் எது என்றால் வேத புத்தகம். அந்த புத்தகத்தை வைத்து தன் பிள்ளைகள் 9 பிள்ளைகளுக்கும் கத்தருடைய வசனங்களை சொல்லி கொடுத்து கொடுத்து வளர்த்தார். ரொம்ப அருமையாய் பிள்ளைகளை வளர்க்க கத்தர் அவருக்கு போதுமானவராய் இருந்தார். மை ட்ரஸ்ட் இன் மை காட், அந்த ஒரு வார்த்தை அவர்களை அந்த விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க, என்னுடைய தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றவங்க அறிஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை அவர் என்ன பண்ணார், சொல்லி கொடுத்து வளர்த்தார். இந்த நிலைமையிலும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து. ஒரு நாள்ல கொஞ்சம் பிரெட் தான் இருந்துச்சான். அப்ப அவங்க வீட்டுல வந்து ஒரு அம்மா வந்து கதவை தட்டி எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி பசிக்குதுன்னு சொல்லும் போது அவங்க வந்து பிள்ளைங்கிட்ட வந்து கேட்டாங்களாம், இந்த பிரெட் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன், இந்த பீஸ்ல கொஞ்சம் ஸ்லைஸா வெட்டி நம்ம சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாரும் சொன்னாங்களாம் கொடுக்கலாம். இப்படி பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேணும்ன்றத கத்து கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாய் பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வளர்த்து மூடி 5வது வயதுதான் 5 வரைதான் படித்தார் டிஎல் மூடி. அடுத்து என்ன ஆச்சு, தன்னுடைய குடும்பத்தின் நிலைமை காரணமாக அவர் என்ன பண்றாரு, அவருடைய மாமா வந்து ஒரு காலனி நிறுவனம் வைத்திருந்தார். அதுல போய் அவர் சேர்ந்துட்டார். அப்படி அவங்க அம்மா தேவனுடைய வசனத்தை சொல்லி 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 வளர்த்தாலும் பிள்ளைகள் சில பிள்ளைகள் அங்கங்கு வேலைக்கு நிறுவனத்துக்கு சென்றாலும் சனிக்கிழமை ஆனா எல்லா பிள்ளைகளும் அவருடைய வீட்டுக்கு வந்துடணுமா. சாயந்தரம் வந்த உடனே மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 9 பிள்ளைகளையும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், சபைக்கு கூட்டிட்டு போவாங்களாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரத்தை கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகள் மூடி வந்து ரொம்ப புலம்புவாராம், அந்த ஒரு நாள் தான் லீவு, அந்த ஒரு நாள் நான் வீட்டுல வந்து உங்களோட சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு போனா நீங்க வந்து ஒரு நாளும் கூட நீங்க எங்க கூட்டு போயிருங்க, சபைக்கு கூட்டிட்டு போயிருவீங்க அப்படின்னு அவர் விருப்பம் இல்லாம தான் அவர் போறத நம்ம அந்த இதுல புத்தகத்துல எழுதி இருந்தார். அப்படி நிலைமையிலையும் கடைசி நேரத்திலே அவர் 15வது வயதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எட்வர்ட் என்ற ஒரு சகோதரர் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வாரு. சண்டே ஸ்கூல் மூலமா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். அந்த நிலைமையிலிருந்து அவர் இயேசுவை விடாமல் பற்றி கொண்டு தேவனுக்கண்டு சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் செய்து பெரிய அளவிலே அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராய் கத்தர் அவரை உயர்த்தினார். அந்த அம்மா 91 வயது வரை அதே நிலைமையிலே மை ட்ரஸ்ட் இன் மை காட், அந்த நிலைமையிலே அந்த சகோதரி வாழ்ந்து அவர்கள் கடைசியிலே கத்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். மோடி வந்து அவங்க அம்மாவை பத்தி
சொல்லும்போது அவர் எப்பயுமே மேற்கோள் காட்டுகிற ஒரு ஒரு அதிகாரம் என்றால் ப்ராவர்ப்ஸ் 31, அதாவது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை எப்பயுமே அவங்க அதை கோடிட்டு காமிப்பாங்களாம். ஏன்னா அவங்க அம்மா இப்படிப்பட்ட நிலையிலையும் அவருடைய கணவரை ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்பாக மரியாதை குறைவா சொன்னதே கிடையாது. அவர் சாகுற அந்த நாள் முதற்கொண்டு அவங்க எப்பயுமே தன்னுடைய கணவருக்கு கொடுக்கிற மரியாதைய அவர் கொடுத்து கொண்டேதான் இருந்தாங்களாம். அவருடைய கணவருடைய இருதயம் அவரை நம்புகிற விதத்திலே அந்த சகோதரி நடந்து கொண்டாங்க. அதே நேரத்துல அவங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் அவங்க வேலை பார்த்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. குளிர்காலம் வரப்போகுது அப்படின்னா அவங்க அமெரிக்கால இருந்தாங்க, நார்த் ஃபீல்ட்ல. அப்ப வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்பதாக அவங்க சணல் நூல், அந்த கம்பளி இதெல்லாம் ரெடி பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே தயாரா வச்சிருப்பாங்களாம். அடுத்து தான் சம்பாதித்த கொஞ்சம் பணத்தை வைத்து கொண்டு ஒரு குட்டி வயல் எல்லாம் வாங்கி அவங்க அதுல கடைசியில அவங்க அதை வைத்து கொண்டு பிள்ளைகளை எல்லாம் வளர்த்திருக்கிறாங்க. அப்ப ஒரு குணசாலியான ஸ்ரீயாய் அந்த சகோதரி வாழ்ந்து மடிந்தாங்க அப்படின்னு சொல்லி மூடி தன்னுடைய அம்மாவை குறித்து எழுதியிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த விதவையான அந்த தாயினுடைய கண்ணீர், அவங்க பகல் நேரங்களிலே பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைகள்லாம் உறங்க போனதுக்கு பின்பு அவங்க கவலைகளை எல்லாம் தேவனிடத்துல சொல்லி இரவு வேளையில அழுவாங்களாம். ஆண்டவரே எனக்கு நாளைக்கு இது வேணும், ஆண்டவரே நாளைக்கு என் பிள்ளைக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி அழுது ஜெபிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாயாய் அவங்க ஒரு விடோ மூடிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவர் எழுதியிருப்பாரு, விடோ மூடிஸ் லைட் ஹேட் burned on that hill for 54 years in that one room. அவங்களுடைய அந்த சகோதரியுடைய அந்த 54 வருட அவங்களுடைய அந்த விதவையான அந்த வாழ்க்கையில அவங்க ஒரு நாளும் குறைவுபட்டு போல. ஏன்னா அவங்களோட இருந்தது தேவனுடைய பிரசன்னம். மை ட்ரஸ்ட் இன் மை காட். நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு விலையேறப்பட்டது. இந்த அம்மாட்ட கேட்டா சொல்லுவாங்க, இந்த பிரசன்னம் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னம் நம்மிடத்துல இருக்கிறது. நமக்கு பிரச்சனைகள் வரும்போதும், கவலைகள் வரும்போதும், பண பற்றாக்குறை வரும்போதும், சில நேரம் உடல் சரீரத்துல சில கஷ்டங்கள் வரும்போதும் நாம் தேவனிடத்துல தேடி போறோமா? தேவனுடைய பிரசன்னத்துல ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று தேவனுடைய பிரசன்னத்துல நாம் தேடி போகிறோமா? இது நமக்கு ஒரு பெரிய சவாலான காரியம். 2026 கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற அநேக பேர் இந்த வருடங்களை காணாமலே போயிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த வருடத்திலே நாம் தேவனுடைய பிரசனத்திலே வாழ்வோம். தேவனுடைய பிரசனம் நம்முடைய குடும்பத்திலும் இருக்கணும், நம்மிடத்துல இருக்கணும். முதலாவது நம்மிடத்துல இருந்துதான் நம்மிடத்துல இருக்கும்போது நம்முடைய குடும்பத்துக்கும் அது போகும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். பிள்ளைகளிடத்துல ஏதாவது பாவங்கள் இருக்கிறதா, பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொடுத்ததான காரியங்கள், பரிசுத்தாவியான கண்டித்து உணர்த்துகிற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம ஒரு விளக்காய் கர்த்தர் நம்மளே வைத்திருக்கிறார். நம்ம எரிந்து பிரகாசிக்கணும். வெறும் மூடி வைக்கிறதுக்காக இல்ல, நம்ம தேவனோடு கூட நடக்கணும். அப்ப எந்த சூழ்நிலை ஆனாலும், ஒருவேளை நம்முடைய கணவர் அன்பு செய்தாலும் சரி, அன்பு செய்யாவிட்டாலும் சரி, நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. அது என்றைக்குமே கர்த்தர் நமக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மள, அதுக்கு முன்பு உலக தோற்றத்துக்கு முன்பு இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, நேசிச்சு நம்மளை வழி நடத்தி தாயின் கருவிலே உருவாக்கி இன்றைய வர என்றைக்குமே மாறாத ஒரு பிரசனம்னா தேவனுடைய பிரசனம். பரிசுத்தாவியான நம்மளோடு கூட நம்மளை என்ன பண்றாரு, தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம இந்த வருடத்துல அதிகமான வேதங்களை வாசிக்கணும். வேதத்தை இதுல இருந்து தேவ மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நிலையில இருந்தார்கள், அவர்கள் என்ன கற்றுக்கொண்டாங்க, இது என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இதை சொல்லி கொடுக்க போறேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சாட்சியாய் வாழ்ந்து காண்பிக்க போறேன். நம்ம ஆண்டவரத்துக்கு, ஆண்டவரே உங்க பிரசன்னம். எல்லாருடைய வீட்லயும் இந்த வசனம் நான் எழுதியிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க முன்பு செல்லுகிறதா, எங்களோடு கூட இருக்கிறதா, இந்த வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் செக் பண்ணும். ஒருவேளை இல்லை என்றால் நம்ம ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க வீட்டுல எப்ப இருக்கணும், எங்களுடைய எதை விட்டாலும்
எதை நம்ம செய்தாலும் செய்யாவிட்டாலும் சாப்பிடுறோமா சாப்பிடலையா அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. ஆனா நமக்கு என்ன பண்ணணும், தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டுல இருக்கணும். தேவனுடைய வழி நடத்தல் நம்முடைய பிரசன்னம் வேணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும். உலக ஆசீர்வாதத்தை விட தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது மிக மிக அவசியமா இருக்கு. இந்த புதிய வருடத்துல நாம நிறைய வேதங்களை படிப்போம், நிறைய ஜெபிப்போம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம், தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்வோம். தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ மரியாதை போல நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். நமக்கு அநேக பலவீனங்கள் உண்டு. சில நேரம் சரீரத்துல பலவீனப்படுகிறோம். சில நேரங்கள்ல நம்முடைய பிறவியிலே சில வீக்னஸ் இருக்கலாம், சில அவிசுவாசங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே இதை மாற்றுங்க, உமக்காக நாங்க பயன்படணும்னு சொல்லும் போது கர்த்தர் மாற்ற வல்லவரா இருப்பாங்க. இந்த புதிய வருடத்திலே நாம் தேவனுக்காக அதிகமாய் தேவனுடைய சமூகத்துல செயல்படுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நிஜமாகவே நம்ம கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. தேவன் பிரசன்னத்தை நம்ம அதிகமா நாடக்கூடியவங்களாக காணப்படணும். இந்த வருடத்திலும் கூட நம்ம சகோதரிகளாக கூட தேவ பிரசன்னத்தை அதிகமா தேடி தேவன் தருகின்ற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்.